Please subscribe Sadhguru Sai Creations. எந்த மூஞ்சியில் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை ஸ்கின்னில் அப்ளை பண்ணுறீங்கன்னா, ஒரு பகுதியில் சென்சிட்டிவான பகுதியில் முகப்பருவுக்கு யூஸ் பண்ணலாம். அதேமாரி ரொம்ப நாள்பட்டு இருக்கக்கூடிய தோல் வியாதிகளுக்கு பயன்படுத்தலாம். இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கனாக்கா தொற்று நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கு அது மேலே அப்ளை பண்ணாலே போதுமான விஷயம்தான். ரொம்ப ஈஸியாக குணமளிக்குது. ஏன்னா இது கிருமிகளை அகற்ற வல்லது. மிக அற்புதமான ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடியது ஸ்கின் சம்மந்தப்பட்ட வியாதிகளை. ஸோ அவுட் அப்ளிகேஷன், அதாவது எக்ஸ்டர்னல் மட்டும்தான் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. டேண்ட்ரஃப்க்கு யூஸ் ஆகுது. டேண்ட்ரஃப் ரொம்ப இருக்குது, எனக்கு பெயின் இருக்குது, ஈர் பெயின் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயோடு மிக்ஸ் பண்ணி தடவி வரும் பொழுது ஆக மொத்தத்தில் ஒரு செம சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு. கால் வீக்கம் எடிமா இருக்குது பார்த்திங்களா, அதுக்கெலாம் போட்டாலே போதுமான விஷயம். சூப்பராக அந்த கால் எடிமா வந்து வத்துது. இந்த கால் பிளாக்காக இருக்கும் சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா, ரத்த ஓட்டம் இல்லாமல். அதோடு நம்ம ஆலிவேரா ஜெல்லோடு சேர்த்து மேலே அப்ளை பண்ணும் பொழுது ரத்த ஓட்டம் சீராக கிடைக்கிது. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குறாங்க, டீ ட்ரீ ஆயில் எதுக்கு யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டீ ட்ரீ ஆயில்ங்கிறது பார்த்திங்கன்னா தேயிலையோடைய மரத்தில் செய்யக்கூடிய ஒரு ஆயில் தான். இது ரொம்ப நல்ல விஷயந்தான். பட் அது எப்படி பயன்படுத்தணும், வெளிப்பூச்சிக்கு மட்டும்தான், ஒன்லி எக்ஸ்டர்னல். இது வந்து இன்டேக்கு கிடையவே கிடையாது, வெளிப்புற பூச்சி. அதுவும் பார்த்திங்கன்னா சில டெஸ்ட்லாம் எடுத்து பண்ணால் தான் ரொம்ப சூப்பர். பட் இந்த ஃபேஸில் எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணலாம். தேங்காய் எண்ணெய் ப்ளஸ் ஆலிவ் ஆயில், இல்லைன்னா பார்த்திங்கனாக்கா நீங்கள் வேறு எண்ணெயில் ஏதாவது மிக்ஸ் பண்ணி தரலாம். இல்லை எந்த விதமான பிரச்சனையும் வராது. அதுக்கு முன்னாடி கூட நீங்கள் ஸ்கின் டெஸ்ட்டை எடுத்துக்கணும் எப்பொழுதுமே. எந்த மூஞ்சியில் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை ஸ்கின்னில் அப்ளை பண்ணுறீங்கன்னா, ஒரு பகுதியில் சென்சிட்டிவான பகுதியில் நம்ம என்ன போடுறோமோ அதை ஒரு தடவை லைட்டாக போட்டு பார்க்கணும். எரிச்சல் இல்லை இருந்தால் நீங்கள் அதை போட வேண்டாம். ஆனால் இதை ஒரு தடவை பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஆக டீ ட்ரீ ஆயில் வந்து பார்த்திங்கனாக்கா முகப்பருவுக்கு யூஸ் பண்ணலாம். அதேமாரி ரொம்ப நாள்பட்டு இருக்கக்கூடிய தோல் வியாதிகளுக்கு பயன்படுத்தலாம். ஆக மெடிசனோட வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆலிவ் ஆயில் இருக்குது, இல்லைன்னா பார்த்திங்கனாக்கா ஆலிவேரா ஜெல் இருக்குது, அதோட மிக்ஸ் பண்ணி தான் மெயினாக அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. கண்டவங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மீன்ஸ் மெய் கண்டவங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு நல்ல ரிசல்ட் இருக்குது. ரொம்ப வறட்சியான ஒரு ஸ்கின்னாக இருக்குது, பார்த்திங்கனாக்கா எக்ஸிமா இருக்குது. ஆக தோல் சம்மந்தப்பட்ட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிருமி சம்மந்தப்பட்ட தோல் கிருமி இருக்குது பார்த்திங்களா, தொற்று நோய்கள் இருக்குது பார்த்திங்களா. இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கனாக்கா தொற்று நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கு அது மேலே அப்ளை பண்ணாலே போதுமான விஷயந்தான். ரொம்ப ஈஸியாக குணமளிக்குது. ஏன்னா இது கிருமிகளை அகற்ற வல்லது. ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து முகப்பரு அப்படின்னு பார்த்திங்கன்னா லைட்டாக எங்கெங்கே இருக்கோ லைட்டாக ட்ராப் வைக்கலாம். இதோட டைரெக்டாக ட்ரீ ஆயில் கிடையாது. நீங்கள் தேங்காய் எண்ணெய், ஆலிவ் ஆயில், இல்லைனா ஆலிவேரா ஜெல், இந்த மாதிரி இதில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வச்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வைங்க. அப்படி தான் வந்து பார்த்திங்கனாக்கா இது தெளிவாக அதை சொல்லியிருக்காங்க பெரியவங்க. டீ ட்ரீ ஆயில் தி பெஸ்ட்டு. அது மாதிரி இன்னொரு பெரிய ஒரு நல்ல விஷயமும் இந்த டீ ட்ரீ ஆயில் இருக்குது. இந்த கொசு காலங்கள் இருக்குது பார்த்திங்களா, கொசு, இது மிகப்பெரிய கொசு வெரைட்டியாகவே பயன்படுது. இதுலேயும் பார்த்திங்கன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெயிலையோ இல்லை வேறு எண்ணெயிலையோ மிக்ஸ் பண்ணி கொசு இருக்கிற இடத்துல, கரப்பான் இருக்கிற இடத்துலலாம் நீங்கள் தெளிச்சிங்கனாலே அங்கே எதுவுமே வர்றது கிடையாது. ஸோ இது பெஸ்ட்டு. இந்த டீ ட்ரீயோட ஸ்மெல்லு கூட பார்த்திங்கனாக்கா நல்லா அழகாக ஒரு ரொம்ப நெடி இல்லாமல் நார்மலாக ஒரு ஃப்ராக்ரன்ஸோடு இருக்கும். இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டீ ட்ரீயோட ஸ்மெல் பிடிச்சி போய் ஒரு சென்ட்டாக கூட பயன்படுத்துகிறாங்க. ஆக மொத்தத்தில் உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடியது ஸ்கின் சம்மந்தப்பட்ட வியாதிகளை. ஸோ அவுட் அப்ளிகேஷன், அதாவது எக்ஸ்டர்னல் மட்டும்தான் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதுவும் இந்த மிக்சிங்கில் தான் எடுத்துக்கணும், டேரெக்டாக எடுக்கவே கூடாது. ஸோ கால் முட்டி வலி இருக்குது, இந்த முட்டி வலி பெயின் ஆயிலுக்கெலாம் யூஸ் பண்ணலாமா சார்? பெயின் ஆயிலோடு தாராளமாக. ஏன்னா ஒரு இடத்துல ஒரு விஷயங்கள், அதாவது எந்த இடத்துல முட்டியில் ப்ராப்ளம் இருக்குது, அந்த நினைவு ஒர்க் பண்ணல அப்படிங்கிறது ஸ்டிமுலேட்டராக இந்த டீ ட்ரீ ஆயில் பயன்படுது. எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு கிருமி தொற்று இருக்கோ அதை பயன்படுத்தலாம். வெளி உபயோகங்களுக்கு இது கொசு விரட்டியாக பயன்படுது. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், லைட்டாக ரொம்ப கொசு இருக்கிற இடத்துல நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த தேங்காய் எண்ணெயோட மிக்ஸ் பண்ணி நீங்கள் உடம்புல தடவிட்டு இருந்தால் கூட கொசு உங்கள் பக்கத்தில் வர்றது கிடையாது. ஸோ கொசுக்கு பக்கம் வரலைனாலே அது பெரிய ஒரு நல்ல விஷயம் தான். எனக்கு தெரிஞ்ச வியாதிகளை இந்த கொசு மூலியமாக தான் வருது. அதையே நம்ம தூரத்தில் நிறுத்தணும் அப்படின்னா இந்த டீ ட்ரீ ஆயில் எவ்வளோ முக்கியத்துவம் பாருங்களேன். இல்லை எனக்கு டீ ட்ரீ ஆயில் மேலே அப்ளை பண்ண மாட்டேன், ரூமில் ஏதாவது டிஃப்யூசர் மாதிரி எதுவும் யூஸ் பண்ணலாமா, நிறைய பேர் கேட்குறீங்க. டிஃப்யூசர் போய் டேரெக்டாக யூஸ் பண்ணால் அந்த இனிகள் வேண்டாம் டேரெக்டாக. ஸோ என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, பவுலில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க, அதில் இந்த டீ ட்ரீ ஆயில் போட்டு வச்சுக்கோங்க, அது ஓரமாக வச்சுருங்க. அது காற்றா மைல்டாக உங்களுக்கு இருக்குன்னா அந்த கொசு அங்கே வரவே வராது. ஸோ வியாதி ஃபஸ்ட்டு மெயினான ஒரு இதை தடை போட்டுடும். ஸோ மேலே யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா தோல் வியாதி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நோய் பரப்புது பார்த்திங்களா.
ஸோ ஸ்கின் டிசீஸ் வருது பார்த்திங்கன்னா அதுக்கு எல்லாமே இந்த டீ ட்ரீ ஆயில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. டேண்ட்ரஃப்க்கு யூஸ் ஆகுது. டேண்ட்ரஃப் ரொம்ப இருக்குது, எனக்கு பெயின் இருக்குது, ஈர் பெயின் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயோடு மிக்ஸ் பண்ணி தடவி வரும் பொழுது மிகப்பெரிய மாற்றம், நல்ல ரிசல்ட் இருக்குது. ஸோ இந்த டீ ட்ரீ ஆயில் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நல்ல பேருக்கு பார்த்திங்கன்னா பயன்படுத்தி எனக்கு வந்து இந்த ஸ்கின் ரொம்ப நல்லா இருக்குது, பளபளப்பாக இருக்குது. இல்லை முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வறண்டு போசாக்கே இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கனாக்கா படத்தாமரை இருக்குது, அதேமாதிரி பார்த்திங்கனாக்கா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எனக்கு இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக அந்த இதை யூஸ் பண்ணிடாமல் நம்ம ஆலிவேரா ஜெல் இந்த மாதிரி சாஃப்ட் ஜெல்ஸோட மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் போட்டிங்க அப்படின்னாக்கா ரொம்ப சூப்பராக க்யூர் கிடைக்கிது. ஆக டீ ட்ரீ ஆயில் பற்றி நிறைய பேர் கேட்டதுனால நான் கேதர் பண்ணி ப்ளஸ் அனுபவத்தவங்களோட பண்ணுங்களுடைய விஷயங்கள்லாம் நம்ம கேட்டு தி பெஸ்ட் ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க. யாருக்கும் பெருசாக தெரியறதில்ல. டீ ட்ரீ ஆயில்னால் ஒரு ஸ்மெல்லுக்கு ஃப்ராக்ரன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, இல்லைனா வேறு எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஸோ நல்ல தகவலாக இருக்கே, இது எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு இந்த வந்து பதிவாகவே போடுறோம். இந்த டீ ட்ரீ ஆயில் வந்து ஆன்டி ஏஜிங்காகவும் பயன்படுத்துகிறாங்க. மங்கு அதேமாதிரி கரு வளையம் இருக்குது பார்த்திங்களா, எல்லாம் டேரெக்டாக கண்ணுக்கிட்ட போட்டுறாமல் கொஞ்சம் சுற்றி போட்டாலே போதுமான விஷயம். ஆக மொத்தத்தில் ஒரு செம்ம சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு. கால் வீக்கம் எடிமா இருக்குது பார்த்திங்களா, அதுக்கெலாம் போட்டாலே போதுமான விஷயம். சூப்பராக அந்த கால் எடிமா வந்து வத்துது. இந்த கால் பிளாக்காக இருக்கும் சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா ரத்த ஓட்டம் இல்லாமல். அதோடு நம்ம ஆலிவேரா ஜெல்லோடு சேர்த்து மேலே அப்ளை பண்ணும்பொழுது ரத்த ஓட்டம் சீராக கிடைக்கிது. ஆக இதை சொல்லிக்கிட்டே போகலாம். 100% இது எக்ஸ்டர்னல் மட்டும்தான். அதுவும் டைரெக்டாக அப்ளை பண்ணாமல் நம்ம திருப்பி ஏன் இதை சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கேன்னா டைரெக்டாக அப்ளை பண்ணிடாதீங்க அவசரப்பட்டு. ஸோ ஒன்றும் ஆகாது, ஏன்னா அதோட பவர் ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால தான் அதை டைல்யூட் பண்ணி நம்ம தேங்காய் எண்ணெய், ஆலிவேரா ஜெல் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கொடுக்குறோம். ஆலிவ் ஆயில் இந்த மாதிரிலாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ நம்ம போடும் பொழுது ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதுவே பத்தாதா? ஏன்னா கிருமி தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் தக்காளி இருக்குது 3 நாள் 4 நாளில் பார்த்திங்கனாக்கா அது ஃபங்கஸ் ஆகி அந்த கிருமிகள்னால அந்த வைரஸ்னால் அழிகிறது. அதே மாதிரி தான் நம்ம ஃபேஸ் உடம்புல இருக்கிறதுலாம் இந்த பாக்டீரியல் எந்த இன்ஃபெக்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் சூப்பர் ஆக்கி விட்டுடுது. ஸோ டீ ட்ரீ ஆயிலை மிஸ் பண்ண வேண்டாம், வாங்கி வச்சுக்கோங்க. ஆண் பெண் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு திருப்பியும் ரிமைண்ட் பண்ணுறேன், டைரெக்டாக யூஸ் பண்ண வேணாம், எக்ஸ்டர்னல் யூஸ் மட்டும்தான். அதேமாரி வந்து ஃபஸ்ட்டு பண்ணும்போது பேட்ச் டெஸ்ட் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணோம்னாக்கா நல்ல ரிசல்ட் கிடைக்கிது. ஸோ இது யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பண்ணுறதுக்கு முன்னாடி சென்சிட்டிவ் பார்ட்டில் மேலே எங்கேயாவது செக் பண்ணிக்கோங்க, இதுதான் அட்வைஸ். ஆக மொத்தத்தில் டீ ட்ரீ எப்பொழுதுமே குட்டு, அது நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துட்ருக்கு. பல வகையில் அது வந்து நமக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா? நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.